நமது செங்கமலத்தாயர் உடனுரை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி கோவில் திருக்கோவிலின் பிரம்மோற்சவத்தின் 4வது நாள் பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரி என்ற வாகனம். கோவர்தனம் என்றால் ஒரு மலை. அது கோகுலத்தில் கோவர்தனம்ங்கிற மலை இருக்கும். கிருஷ்ணன் யாதவகுல சிறுவர்களோடு விளையாடியும் ஆடு மாடுகள் மேய்த்தும் புனித மேனியில் புழுதியும் கொண்டு விளையாடிய இடம் அந்த கோவர்தனகிரியும் அந்த கோகுலமும். அந்த கோகுலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்திர விழாங்கிறது வெகு விமர்சையாக நடக்கும். ஏன்னா மலையில் தரக்கூடிய ஒரே கடவுள் என்றால் இந்திரன் தான். அவனுடைய கையில் உள்ள வஜ்ராயுதம்ங்கிறது மின்னல் தான் அவனோட கையில் உள்ள வஜ்ராயுதம் என்று சொல்வார்கள். அது மலையை தரக்கூடிய கடவுள் ஆதலால் அந்த வருடந்தோறும் இந்திரனுக்கு திருவிழா எடுத்து அவனுக்கு சாந்தி பண்ணி அந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் சமர்ப்பித்து மலை மிதவிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று யாதவகுலத்தில் உள்ள யாதவர்களும் இடையர்களும் இடைச்சர்களும் வேண்டிக் கொள்வார்கள். இது வருடந்தோறும் நடந்து வரும் ஒரு நிகழ்ச்சி. ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறுவண்டு கண்படுப்ப தேங்காதே புத்திருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்குடன் இருக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் என்று ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் சொன்னது போல ஓங்கு பெரு சென்னல் என்று அந்த ஊடு கயலுகுல என்பது போல விளைச்சல் நன்றாக இருக்கணும், மழை மெதுவிருஷ்டியா பெய்யணும், சுபிட்சமா இருக்கணுங்கிறதுக்காக இந்திர விழாங்கிறது வருடந்தோறும் அந்த இடைச்சர்களாலும் இடர்களாலும் எடுக்கப்படும். ஒரு நாள் கர்ணன் எல்லா இடையர்களையும் இடைச்சர்களையும் கூட்டி நீங்க எதுக்கு இந்திரனுக்கு விழா எடுக்கிறீங்கன்னு, அவர் மழை தரக்கூடிய கடவுள், அதனால இந்திரனுக்கு விழா எடுத்தாதான் சாந்தி பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல மழை கிடைக்கும், அதனால விளைச்சல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கர்ணன் சொல்லுவார், அதெல்லாம் கிடையாது, இந்திரனுக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம், நம்ம ஊரில் இருக்கிற கோவர்த்தனங்கிற மலை தான் இந்த குளிர்ந்த காற்றை தடுத்து குளிர பண்ணி மேகமாக்கி நமக்கு மழையா வருஷிக்கிறது. அப்படி முறையா பார்க்க போறோம்னா இந்த கோவர்த்தங்கிற மலைக்கு தான் நீங்க பூஜை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்றீங்க, தேவையில்லை, இன்றிலிருந்து இந்த வருஷத்துல இருந்து நீங்க கோவர்த்தங்கிற மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னதை கேட்டு கண்ணன் சொன்னதை கேட்டு அதை வேத வகைகளை எடுத்துக்கொண்டு இடையர்களும் இடைச்சர்களும் கோவர்த்தனகிரிக்கே திருவிழா எடுத்து கோவர்த்தனகிரிக்கு பூஜை புனஸ்காரங்களை சமர்ப்பித்து வேண்டிக் கொள்வார்கள். இதை கேட்டு இந்திரனுக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டுவிடும். நமக்கு வருஷம் கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் மரியாதை பூஜை எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு மேக கூட்டங்களை அனுப்பி மழையை அதிகமா வருஷிக்க பண்ணி அந்த கோகுலத்தில் வெள்ளம் வர பண்ணி இடையர்களுக்கும் இடைச்சர்களுக்கும் நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி மேக கூட்டங்களை அனுப்புவான். மேக கூட்டங்கள் தொடர்ந்து மழை பொழியவும் வெள்ளம் பெருக்கெடுத்து இடையர்களும் இடைச்சர்களும் எங்கு செல்வது என்று தெரியாமல் மிகவும் திண்டாடுவார்கள். கண்ணனிடம் சென்று முறையிட்ட பொழுது கண்ணன் அங்கிருந்து அந்த கோவர்த்தன மலையை தன்னுடைய ஒரு சுண்டு விரலால் அந்த மலையை தூக்கி அதற்கு கீழ் இடையர்களும் இடைச்சியர்களும் பசுக்களோடும் கன்றுகளோடும் வயதானவர்களும் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகிய அனைவரையும் பாதுகாத்தான். குன்றெடுத்து கோகுலத்தில் அன்று கண்டுகளை காத்தவனை கையெடுத்து தொழுவோமே என்று கூறுவது போல் குன்று குடையாய் எடுத்தாய் அடி போற்றி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்று தென்னிலங்கை செற்றாய் அடி போற்றி என்று ஆண்டாள் பாசுரத்தில் சொல்லுவது போல் கோவர்த்தனகிரியை குன்றம் எடுத்து கோகுலத்தை காத்தவன் ஆகிய அந்த கண்ணனுடைய ஒரு அடையாளமாக நமது பங்குனி பெருவிழாவின் 4ஆம் நாள் திருவிழாக கோவர்த்தனகிரியை வைத்திருக்கிறோம். கோவர்த்தனகிரியில கண்ணன் திருக்கோலத்தில் அந்த கோவர்த்தனகிரி மலையை தூக்குன அந்த வைபவத்தை மிக அற்புதமாக வருடந்தோறும் அந்த 4ஆம் நாள் திருவிழாக நமது மன்னார்குடியில் கொண்டாடி வருகின்றோம். அந்த கோவர்த்தனகிரி வாகனத்தை வானமாமலை மடம் ஜிஆர் சுவாமிகளுக்காக சேரன்குளத்தார் பொறுப்பேற்று சேரன்குளம் கிராமத்தார் பொறுப்பேற்று மிக சீரோடும் சிறப்போடும் அதை அற்புதமாக நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் அல்ல செங்கமலத்தாயார் உடனுரை ராஜகோபாலனுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் மேல்மேலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.